ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க வந்து பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் இல்லைனா லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. சாதம் சட்டுன்னு காலி ஆகிடும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியண்ட்டை வச்சு அம்மா இந்த ரெசிபியை வந்து செய்வாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை மறக்காமல் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது நல்லெண்ணெய் தான். நீங்கள் நெய் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து நெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நான் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து நீங்கள் தாராளமாக வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஃப்ளேவர் கொடுக்க போகிறதே இப்போ நான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு 3 ஐட்டம் மட்டும்தான் வந்து ஃப்ளேவர் வந்து கொடுக்க போகுது. அதனால 2 ஸ்பூன் தாராளமாக வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா வறுப்பட்டுருக்க நேரத்தில் ஒரு ஸ்பூன் நிறையா வந்து நீங்கள் வந்து மல்லாட்டை பயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்த மல்லாட்டையை நான் வந்து சேர்த்துருக்கேன். இல்லைன்னா வறுத்துட்டு நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லைன்னா மல்லாட்டை பருப்பை நீங்கள் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா வந்து வறுப்படட்டும். இப்போ கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே வந்து கலர் ஃப்ளேவருக்காக நான் இப்போ வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடியாக நறுக்கியுமே நீங்கள் வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இதுவுமே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நல்லா கைப்பிடி நிறைய நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக இதுக்கு வந்து சேர்க்காதீங்க. நல்லா நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இந்த ரெசிபி கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நீட்டாக 2ஆக கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா அவங்க வந்து எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாயை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் நறுக்கி போட்டுட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நீங்கள் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து காந்தாரி மிளகாயின்றதுனால குட்டி குட்டியாக தான் இருக்கும். பெரியவங்க சாப்பிட போகிறாங்கன்றதுனால நான் இப்போ அந்த காந்தாரி மிளகாயை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வந்து வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் நீங்கள் லெஃப்ட் ஓவர் ரைஸாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன ரைஸ் வந்து கொடுக்குறீங்களோ அந்த ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாதத்தை போட்டுட்டு நல்லா அந்த வெங்காயம் முந்திரி பருப்பு இது எல்லாத்துக்கூடையுமே நல்லா அதை வந்து வதங்குற அளவுக்கு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வந்து கிளறிக்கோங்க. இப்போ இந்த சாதத்துக்கான உப்பையுமே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். கல்லுப்பு வந்து ஆட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணலன்றதுனால கல்லுப்பு போட்டிங்கன்னா கரையாது, அங்கங்கே திட்டு திட்டாக வந்து நின்றும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா காந்தாரி மிளகாய் ரொம்பவே காரமாக இருக்குன்றதுனால நான் தனி மிளகாய் தூள் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிளகாய் வந்து ஆட் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து குழம்பு மிளகாய் தூள் இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் நம்ம வந்து மிளகாய் தூள் போடலன்றதுனால பச்சை வாசனை இந்த மாதிரி போடுறப்ப இருக்கும். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கைப்பிடி நிறைய பொடி பொடியாக நறுக்கி இதில் வந்து ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு தடவை லஞ்ச் பாக்ஸ் வந்து கட்டி கொடுங்க. இதுக்கு நீங்கள் வந்து ரைத்தா மட்டும் வச்சா போதும், இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசாலா இந்த மாதிரி வந்து சைட் டிஷ் வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய ரெசிபி வந்து ரெடி. கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து வதக்குனீங்கனாலே கரம் மசாலாவும் வந்து குக் ஆகிடும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மேக்ஸிமமாக ஒரு 7 நிமிஷம் தாங்க எடுத்துக்கும். நீங்கள் காலையில் நிறைய ஒர்க்கில் இருக்கீங்க, இல்லைனா என்ன செய்கிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கீங்க, காய்கறியே இல்லைனா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மல்லாட்டை முந்திரி எல்லாமே சத்துன்றதுனால கண்டிப்பாக குழந்தைங்க வந்து விரும்பி வந்து சாப்பிட்டுடுவாங்க. மிளகாயும் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறப்ப நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸ்க்கு வந்து பெப்பர் ஆட் பண்ணால் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிளகாய் சேர்க்கலன்னா கண்டிப்பாக வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு அந்த காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இருக்கிறப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அதையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.